ஒரு காட்டுல பலவிதமான பறவைகள் பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு ராஜாவா இருந்தது ஒரு பெரிய கிளி. அந்த பறவைகள்ல ஒண்ணுதான் டீனோ குருவி. அது மரத்துல அதோட சின்ன கூட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அவளுக்கு நேரா இருக்கிற மரத்துல மீனு குருவி தன்னோட பெரிய கூட்டுல புருஷனான கோல்டி கூடவும் 2 குழந்தைங்களோடவும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரொம்ப வேகமானவங்க. தன்னுடைய குழந்தைங்களுக்காக மத்தவங்க கூட்டுல இருந்து சாப்பாடு திருடிக்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் டீனு குருவி 2 முட்டைய வச்சுது. ரொம்ப சந்தோஷமா அதை பாத்துக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ரொம்ப பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ எவ்வளவு இருட்டா இருந்துச்சுன்னா யாரு எங்க இருக்கான்னு யார் கண்ணுக்குமே தெரியல. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு பார்த்தா கூட்டை பார்த்து டீனு ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சு. ஏன்னா கூட்டுல அதை வச்ச 2 முட்டை மட்டும் இல்லாம இப்போ 3ஆவதாவும் ஒரு முட்டை வந்து இருந்துச்சு. அந்த முட்டை பாக்குறதுக்கு அப்படியே தங்கம் மாதிரியே இருந்துச்சு. அட, இந்த 3ஆவது முட்டை எங்க இருந்து வந்துச்சு? பாக்கும்போது எவ்வளவு ஜொலிக்குது. சரி, பரவாயில்ல, இந்த முட்டைக்குள்ள இருந்து வர குழந்தையையும் என் குழந்தைங்க மாதிரியே நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா 2 முட்டையும் அசைய ஆரம்பிச்சது. 2 குருவிங்க வெளியில வந்துச்சு. அத பார்த்து டீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த தங்க நிற முட்டையும் மெதுவா செஞ்சு குழந்தை வெளியே வந்துச்சு. அந்த குழந்தை பார்க்க சிகப்பு நிறத்துல இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அட, என் செல்லமே, நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க. உனக்கு நான் சுன்முன் அப்படின்னு பேர் வைக்கிறேன். அம்மா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. என்னுடைய 2 அண்ணனுங்களும் கூட பார்க்க அழகா இருக்காங்க. சரிப்பா, அந்த முட்டை ஓடுக்குள்ள இருந்து நீ வெளியில வா. இல்லம்மா, என்னால இந்த ஓட்டை விட்டு வெளியில வர முடியாது. ஆனா ஏப்பா? டைம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேம்மா. சரி, அது உன்னுடைய விருப்பம். நான் உங்க எல்லாருக்காகவும் போய் முதல்ல சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேடினதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு 3 தானியம் கிடைச்சது. நல்லதா போச்சு. என்னுடைய குழந்தைங்களுக்கு 3 தானியமாவது கிடைச்சது. இன்னைக்கு நான் பட்னியாவே இருக்கேன். முதல்ல குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி யோசிச்சு அது அந்த 3 தானியங்களையும் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்கு எடுத்துட்டு போச்சு. பசங்களா, உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஒன்னொன்னு சாப்பிடுங்க. ஆனா அம்மா, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? இதுல 3 தானியம் தானே இருக்கு. நான் வர வழியிலேயே சாப்பிட்டுட்டேன். இப்போ நீங்க சாப்பிடுங்க. அதை கேட்டதும் எல்லார விட முதல்ல சுன்முன் தான் அம்மா சொன்னபடி ஒரு தானியத்தை எடுத்து சாப்பிட்டான். ஆனா அவன் ஒரு தானியத்தை சாப்பிட்ட உடனே அங்க 2 தானியம் வந்துருச்சு. அதுல ஒண்ணு சாப்பிட்டதும் அங்க இன்னும் 2 தானியம் வந்துச்சு. அத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. மொத்தமா இப்போ 5 தானியம் இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு? அம்மா, நான் மந்திர ஓடுக்குள்ள இருந்து வந்தவன். அதனால எனக்கு மந்திர சக்தி இருக்கும் இல்லையா? அதனாலதான் நான் என்ன சாப்பிட்டாலும் அது 2 மடங்கு ஆகுது போல. எனக்கு அப்படிதான் தோணுது. அதை கேட்டதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. டீனு குழந்தைங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து 2 தானியத்தை அவ்வளவு வயிறார சாப்பிட்டா. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. இனிமே நாம யாரும் பட்னியா இருக்க போறது இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். ஆனா பக்கத்துல இருந்து மீனுவோட புருஷனும் அதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மீனு, இந்த குழந்தை நம்ம வீட்டுல தான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன் அப்படி சொல்லி அது சிரிச்சுது. அன்னைக்கு நைட்டு யாருக்கு தெரியாம மகாராஜாவோட ரூமுக்குள்ள போச்சு. அந்த நேரத்துல மகாராஜா படுக்கையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அங்க ஒரு பாத்திரம் இருந்துச்சு. கோல்டி அதோட காலால அந்த பாத்திரத்தை மெதுவா தூக்குச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துல இருந்த எல்லா தானியத்தையும் சாப்பிட்டுச்சு. அத டீனு பறவை இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே போட்டுட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிளி மகாராஜா தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு பார்த்தா அவருடைய சாப்பாடு பாத்திரம் அங்க இருக்கல. அதுக்கப்புறமா அவரு காடெல்லாம் சுத்த ஆரம்பிச்சாரு. அந்த பாத்திரம் இருந்த மரத்துக்கு மேல டீனுவோட குடும்பம் தான் இருந்துச்சு. அவரு ரொம்பவே கோவப்பட்டாரு. அந்த மரத்தோட கிளையில போய் உக்காந்தாரு. கோவமா சொன்னாரு, டீனு பறவையே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட சாப்பாட்டை திருடி இருப்ப நீ? இல்ல மகாராஜா,
நான் உங்களுடைய சாப்பாடு திருடவே இல்ல. அப்போ கோல்டி அங்க பறந்து வந்துச்சு. அது சொல்லுச்சு, ராஜா, இவ பொய் சொல்றா. நான் என்னோட கண்ணார பார்த்தேன். இவ சாப்பாடு திருடிக்கிட்டு அவளோட கூண்டுக்கு போனா. அப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா. அதுக்கப்புறம் கீழே வீசிட்டா. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆனாங்க. டீனுவோட குழந்தைங்கள சொன்னாங்க அவன் பொய் சொல்றான்னு. ஆனா ராஜாவுக்கு அவங்க பேச்சுல நம்பிக்கை வரவே இல்லை. நீ இப்பவே ஏன் கூட வா, நீ தண்டிக்கப்படுவாய். டீனு ரொம்பவே கவலையா ராஜாவுக்கு பின்னாடியே போச்சு. ஏன்னா அவரு ராஜா. ராஜா சொன்னதை டீனுவால மீற முடியாது. அவங்க போனதுக்கு அப்புறமா கோல்டி சுன்முன் கிட்ட சொல்லுச்சு, ஓ சின்முன், உனக்கு சாப்பாடு போடுறவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. நீ என் கூட எங்க வீட்ல இருக்கிறியா? அதை கேட்டதும் சுன்முனுக்கு புரிஞ்சு போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானு. சரி, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு தூங்குறதுக்கு வரேன். இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லி அது அதோட கூட்டுக்குள்ள போயிடுச்சு. அண்ணன் அம்மா தான் போயிட்டாங்க. நீங்களும் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா? இல்ல இல்ல, நான் இப்பவே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அதுல நம்ம அம்மாவும் நமக்கு திரும்ப கிடைப்பாங்க அப்படி சொல்லி ஐடியா என்ன அப்படிங்கறத சொல்லுச்சு. அன்னைக்கு நைட்டு பசங்க 2 பேரும் மகாராஜாவை பார்க்க போனாங்க. அவங்க அம்மாவை அந்த இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க. நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? மகாராஜா, நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா, உங்க வீட்ல இருந்து திருடினது எங்களுடைய அம்மா இல்ல, அது வேற யாரோ. அப்புறம் இன்னைக்கும் அவங்க உங்க வீட்டுல திருடுறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யார் அது? மகாராஜா, நீங்க முதல்ல எங்க கூட வாங்க. அவங்க வாயாலே நாங்க உண்மையிலத்தையும் சொல்ல வைக்கிறோம். அதை கேட்டு மகாராஜா சிறையில இருந்த டீனுவ வெளியில கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து டீனுவோட கூட்டுக்கு போனாங்க. நாம எல்லாரும் ஒளிஞ்சிருந்து இங்கிருந்தே பார்க்கலாம். இப்பதான் அவன் வரப்போறான். அந்த 2 பறவைகளையும் சொன்னது கேட்டு எல்லாருமே அவங்கவுங்க கிளையில உட்காந்துக்கிட்டு அமைதியா சுன்முனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுன்முன் உடனே கோல்டிய கூப்பிட்டுச்சு. அப்ப கோல்டி ஒரே நிமிஷத்துல அங்க வந்துட்டான். சொல்லு குழந்தை, நீ என் கூடவே என் வீட்லயே இருக்கிறியா? முதல்ல நான் சொல்றத செய்யுங்க. எனக்கு பசிக்குதுன்னு நான் கேட்டா கிளிராஜாவோட சாப்பாடு எடுத்துட்டு வந்து எனக்காக கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஆனா நான் எப்படி நம்புறது நீங்க உண்மையே தான் சொல்றீங்க அப்படின்னு? அட, உண்மையை சொல்ல போனா கிளி மகாராஜா கிட்ட நான் தான் சாப்பாட்டை திருடுனேன். அதுக்கப்புறம் பழிய 3 பேர்ல போட்டேன். அதெல்லாம் எதுக்குன்னா, நீ என் வீட்டுக்கு வரணும்னு. நீ இந்த சின்ன கூண்டுல இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை எல்லாத்தையுமே கேட்டதும் கிளியில உட்கார்ந்திருந்த ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லா பறவைகளும் கீழே இருக்கிற கிளையில வந்து உக்காந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்ததும் கோல்டி பயந்து போச்சு. ராஜா, நீங்க? ஆமா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீ சாப்பாட்டை திருடிட்டு பழிய 3 பேர் மேல போட்டுட்டியா? அப்படி சொல்லி அவரு டீனு கிட்ட சொன்னாரு. டீனு பறவைய, என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு நான் உன்னை நம்பல. அப்புறம் குழந்தைங்களா, உங்க புத்திசாலித்தனத்தால தான் எனக்கு உண்மை தெரிய வந்துச்சு. ஷபாஷ். அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் கோல்டி, நீ ஏன் கூட வா. கொஞ்ச நாட்களுக்கு கைதியா இருந்தா உனக்கு மண்டைக்கு வரைக்கும். இளையராஜா கோல்டிய அவரு கூடவே கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறமா கோல்டிய ஜெயில போட்டு அடைச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லாம டீனு, சுன்முன் அப்புறம் 2 தம்பி பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.